குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கையாக விமானம் மூலம் கப்பல் மூலம் தமிழகம் வருவோரை தீவிரமாக பரிசோதித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், குரங்கம்மை தற்போது 116 நாடுகளில் பரவி இருப்பதால் அதனை உலக சுகாதார நிலையம் அவசர நிலையாக பிரகடனம் செய்துள்ளது என தெரிவித்தார். குப்பளம், காய்ச்சல் போன்ற குரங்கம்மை அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் வீட்டிலேயே தங்கிவிடாமல் உடனே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார். கொரோனா போன்று குரங்கம்மை பெரிய அளவில் பரவி பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், போதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் மருத்துவர்கள் கையாண்டு சிகிச்சை அளிப்பார்கள் என்று தெரிவித்தார். பாகிஸ்தானில் ஒருவருக்கு குரங்கம்மை ஏற்பட்டுள்ளதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். விரிவான ஏற்பாடுகளை ஒன்றிய அரசின் நம்முடைய விமானத்துறையும் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்த நோய் பாதிப்புகளை பொறுத்தவரை காங்கோ நாட்டில் பாதிப்புக்குள்ளானவர்கள் இன்று வரை 1754 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் பாதிப்புக்குள்ளானவர்கள் 1399 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் கூட ஒருவருக்கு பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாதிப்புகள் பரவலாக உலகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விமானங்களில் பயணிப்பவர்களையும் கப்பலில் பயணித்து வருபவர்களையும் கண்காணிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிற காரணத்தினால் அவர்களை கண்காணிக்கும் பணியை அரசு நிர்வாகங்கள் முடுக்கிவிட்டிருக்கிறது. ஆமா, அதற்கான மருந்துகள், அவர்களை எப்படி கையாள்வது, அவர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது போன்ற நெறிமுறைகள் ஏற்கனவே அலுவலர்கள் சார்பில் உட்கார்ந்து பேசப்பட்டு ஒரு சிஸ்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. கொரோனா பாதிப்பு அளவுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுங்கிறதுல பெரிய அளவில் கவனமா இருக்கிறோம். தொடர்ச்சியாகவே 2-2.5-3 ஆண்டு காலம் நம்மை பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உண்டாக்கியது. குரங்கம்மை அப்படி இருக்காது என்று நாம் கருதுகிறோம். புதிதாக இந்த குரங்கம்மைக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை அவசர பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நாம பெரிய அளவில் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஒன்றிய அரசும் இதை சிறப்பாக கையாண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு